நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 20 வருஷம் படிச்சுட்டு ஒரு 20,000 வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? கிராஜுவேட்ஸ்க்கு. இப்போ 12 வருஷம் வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க. இப்போ 20 இயர்ஸ் ஆஃப் ரஃபாக வச்சுக்கலாம். 12 இயர்ஸ் வந்து ஸ்கூலு, 2 வருஷம் எல்கேஜி, யூகேஜி, அதில் 14 வருஷம் ஆயிடுச்சா? ஒரு 3 வருஷம் வந்து 3 வருஷம் அல்லது 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 18 வருஷம். அடுத்து 2 வருஷம் ஏதோ பிஜி படிக்கிறாங்க. பிஜி கோர்ஸ் எம்பிஏ படிக்கிறாங்க, எம்இ படிக்கிறாங்க, சம்திங் லைக் தேட். ஸோ ரஃபாக வந்து ஒரு காலேஜ் படிக்கணுன்னா மினிமம் ஒரு 15 இயர்ஸாவது எஜுகேஷன் பண்ணியிருக்கணும். 15 to 20 இயர்ஸ் ஒரு பிஜி கிராஜுவேட். இப்போ எல்லா பிஜி கிராஜுவேட்டுக்குமே வந்து ஒரு 20,000 சேலரி கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ இது ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத கேள்வி. அதுக்கான பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா வந்து ஒரு ஒரு 5 to 10% வந்து எப்படியும் அந்த டாப் 5 டாப் 10 வர்றவங்க நல்லா படிப்பாங்க. அவங்களாவே ஸ்கூல்லையும் ஓரளவுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் நல்லா படிப்பாங்க. அவங்களும் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லாம் படிப்பாங்க, வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மனப்பாட திறமை அதிகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஏதோ ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஜாப், சாஃப்ட்வேர் ஜாப், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க போயிடுறாங்க. டாப் 10% போயிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். மிச்சம் 90%க்கு என்னாச்சு? ஸோ மிச்சம் 90%க்கு வந்து இங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது நம்ம சிஸ்டமில். அப்போ அவங்கள என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த 90% நம்ம எப்படி எஜுகேட் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்கில் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போ மனப்பாடம் பண்ணுறது மட்டும் ஸ்கில் கிடையாது. வேறு எவ்வளவோ ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து படிக்கிற எல்லாருமே வந்து ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா முடியாதுல்ல. கிட்டத்தட்ட 10 மில்லியன் கிராஜுவேட்ஸ் இந்தியாவில் ஒரு வருஷம் வர்றாங்க. 10 மில்லியன்னா என்ன? கிட்டத்தட்ட 1 கோடி. அந்த 1 கோடி பேரும் ஐஏஎஸ்ஸு, டாக்டரு, இன்ஜினியர்னு ஆக முடியுமா? வாய்ப்பில்லை. மற்ற ப்ரொஃபஷனுக்கு எல்லாமே போகணும். எல்லா விதமான ப்ரொஃபஷனுக்கும் ஆள் வேணும். ஸ்கில் பேஸ்டு. மெக்கானிக்ஸாக இருக்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், படவரைவராக இருக்கலாம், பேசுகிறவராக இருக்கலாம், பாலிடிக்ஸ் அப்படிங்கிற துறைக்கு போகலாம், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற துறைக்கு போகலாம், ஆர்டிஸ்ட்டாக போகலாம். இந்த மாதிரி நிறைய துறைகள், கேமராமேனாக போகலாம், மூவி இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். இந்த மாதிரி எல்லா துறைகளுக்குமே ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வரணும். ஸ்கில்லை கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும். அப்படி வந்தால் எல்லாருக்கும் 20,000 வேலை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது.